அதாவது பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமானது. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்துருக்கும். லக்ஷ்மி நாராயண பூஜை, அதே போன்று பார்வதி பரமேஸ்வர உமாமகேஸ்வர பூஜை, கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். மூணாவது விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிப்புக்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நாலாவது விஷயம் வெளிநாடு பிரயாணத்துக்காக வேண்டிக்கிறது. இந்த 4 விஷயத்துக்கும் இன்றைய தினத்தில் ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி பூர்ணமேனக அப்படின்வா. பௌர்ணமியில் ஒரு பூர்ணமான விஷயம் இருக்கங்காட்டி பிரார்த்தனைகளுக்கு ரொம்ப உகந்த தினமாக இருக்கும். மன ரீதியான குழப்பம் இருந்துருக்குவா, தாயார் வழியில் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு சரியா. இந்த தினத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், சிவாலயங்களுக்கு போயிட்டு வருது, கிரிவலம் போயிட்டு வருது, மலை கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பேசினோம் அப்படின்னு சொன்னால்